Yeah, கண்டிப்பீங்களா? okay, good. ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். Yes. Happy evening. My dear friends, welcome to our Memory Empowerment Program, day 1. So today is the first day we are going to start our Memory Empowerment session. Okay. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிக்கணும். ஒருத்தர் we have to introduce ourselves. So this is the day 1. யாருக்கும் இங்க ஒன்றும் பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட மைக் இப்போ ஒரு சிலர் வந்து நீங்க அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை ஒருத்தர் இதுக்காகவே ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கார். ஸோ யூ ஹாவ் டு செக் யுவர் மைக் வெதர் இட் இஸ் மியூட் ஆர் அன்மியூட். இஃப் த மைக் இஸ் இன் அன்மியூட் ப்ளீஸ் கைண்ட்லி மியூட். ஸோ திஸ் இஸ் யுவர் டியூட்டி. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட மொபைலையோ அல்லது கேஜெட்டையோ செக் பண்ணுங்க. அது அன்மியூட்ல இருந்தா மியூட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ். ரைட். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறோம். நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. நீங்க உங்க நேம், உங்க பிளேஸ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெதர் ஒர்க்கிங் ஆர் ஸ்டடி ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், எனிதிங், நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை சொல்லிட்டு the purpose of coming here, what you are going to expect from this session. இந்த செஷன்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, இதுதாங்க ஒரு within 1 minute time. So this is a time for you to use. Come on, ஒவ்வொருத்தரா வரலாமே. அல்பாபெட்ல வாங்கல, ஏல இருந்து வாங்க. Good evening, sir. I'm Akshaya, sir. அன்னைக்கு எனக்கு நல்லா ரொம்ப சொல்லுங்க உங்க பேரு. இன்ட்ரெஸ்ட். அக்ஷயா, sir. I'm Akshaya, sir. Akshaya, sir. Sir, கேக்குதுங்க sir? Yeah, come on, continue. உங்க பேரை மறுபடியும் சொல்லுங்க. I'm Akshaya, sir. ஓகே, அக்ஷயா. அக்ஷயா, வெல் டன். நீங்க தான் ஃப்ரம், உங்க ஊரு, நீங்க என்ன படிக்கிறீங்க, எல்லாமே டீடைலா கம் ஆன். சார் நான் மரக்காணம் சார், விழுப்புரம் மாவட்டம் சார். தெரேசாவுடைய பொண்ணு சார் நாங்க. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். நான் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துருங்க சார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரா ரொம்ப ஆசை சார். அதனால நீங்க இங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்து அந்த கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்றேன் சார். ஓகே மேம், வெல்கம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். நான் வந்து பாஸ்கர். எஸ். நான் வந்து பஜாஜ் ஆட்டோமொபைல் எம்ப்ளாயா இருக்கேன். எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு என்னோட அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாமே ரிமைண்டர் பண்ணணுன்ற ஆசை. அதனால இந்த கிளாஸ் அட்டெண்ட். ஓகே, நீங்க வந்து அந்த நம்பர்ஸ் இன்ஸ்பைரிங், அதாவது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் நீங்களே ரீகால் பண்ணோம். உங்களுக்கு இப்போ ஒரு மொபைல் நம்பரோ அல்லது எனி நம்பர்ஸோ உங்க மைண்ட்ல வச்சிருந்து அதை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து மும்பைல இருக்கீங்க கரெக்டா? நான் பூனாவில் இருக்கேன். பூனேல இருக்கேன். ஓகே, மகாராஷ்டிராவில். ஓகே, குட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். எஸ், அன்மியூட் பண்ணா பேசலாம். அவங்கள கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. யாரு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Hi sir, I am Jayabharati. Come on. சொல்லுங்க ஜெயபாரதி. நீங்க எங்க? Sir, I am Puliyambatti, Erode district. Okay. Actually, I am coming join the class because of my daughter. She is studying 2nd standard. Okay. Okay. So I am attending the class for her. Right. Welcome. Thank you. Sir, my name is Shah Anishwa Kumaran. சொல்லுங்க. I am from Madurai, studying 10th standard in CUA Matriculation Higher Secondary School.
I joined here to develop my memory power. Okay. Okay, thank you, sir. Okay, good. My name Yes. is Kritik. I am from Tirupur. Okay. I am mechanical engineering. Ah, I am third year படிக்கிறேங்க சார். okay. நான் Good. இப்போ வந்து லெட்டர் செய்ய மாட்டேங்குது சார். Okay, good. அது ஏற்கனவே நீங்க பேசுனீங்க. Right. Continue. Okay, good. Next. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் இந்திரா தேவி. நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். நான் ட்ரூ ஹீலரா இருக்கேன். என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுல அந்த மூளை நரம்புகள் நிறைய விதமா பயன்படுது. அந்த மெமரி இதுலயும் எப்படி இருக்கு அப்படின்றத கத்துக்க தான் வந்திருக்கேன். ஓகே, கத்துக்கலாம். நீங்களும் எங்களுக்கு கத்து கொடுக்க போறீங்க. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க ஒரு அக்கீல. வெல்கம். ரைட். நெக்ஸ்ட். Good evening, sir. Yes. Good evening, sir. G. Brain Kumari, sir. Mayiladuthurai district, Sirigazhi, sir. Okay. Professor இருக்கேன். பட் மெமரி பவர் எப்படி இருக்கும் என்னன்ற அந்த கிளாஸஸ் பார்க்கணுங்கிற ஈகர்னஸ்க்காக வந்திருக்கேன் சார். இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். வெல்கம். தேங்க்யூ சார். ஓகே. சார். எஸ். I am Vishwarma. I am from Vilupuram. I am studying in Sacred Heart Central School, 7th standard. Okay, Rishi Varma. Okay, Rishi Varma. Because of that. Right. நான் சேமினா பாத்திமா திருப்பூர்ல இருந்து. நான் ஒரு கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட். அது இல்லாம நான் வாழ்க்கையில எதெல்லாம் கத்துக்கிட்டோமோ லாங்குவேஜஸ்ல இருந்து எல்லாமே அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணுங்கிற ஆசையில அதை செஞ்சுட்டு வரோம். இதையும் கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், என்னோட குழந்தைகள் முதல் கொண்டு. வெரி குட், வெரி குட். கற்போம் கற்பிப்போம். வெல்கம். ரைட். ஹலோ சார். என் பேர் அபினவ் பாலு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஓகே, கோயம்புத்தூர்ல. கொஞ்சம் கமான், நல்லா கிளியரா பேசுங்க. ராஜநகர். ரைட். என்ன படிக்கிறீங்க? அப்பா பேர் என்ன? அஞ்சாவது. ஓகே. ஸ்டடீஸ்க்காக நான் இத ஜாயின் பண்ணிருக்கேன். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? பிரதீப் பாலு. ஓகே. ரைட். ஓகே, குட். நெக்ஸ்ட். இது என் பேர். ஓகே சார், நான் ராஜலட்சுமிங்க சார். எஸ். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே. நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மெமரியில நல்ல டெவலப் ஆகி அவார்ட்லாம் வாங்கணும்னு ஆசை சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. தேங்க்யூ சார். என் பேரு ரஞ்சித் சுந்தர். நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். நான் 5th கிரேட். அப்பா லைக் பெட்டரா மெமரி வரும்னு சொன்னாங்க, சோ ஜாயின் பண்ணேன். வெரி குட். என் பேர் தேன்மொழி சார். நான் 9th ஸ்டாண்டர்ட் தம்பு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கோயம்புத்தூர். ஓகே. எங்க இந்த மெமரி கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாரு, அதனால ஜாயின் பண்ணிருக்கேன் சார். எங்க வெரி அப்பா குட். சிவகுமார். ஓகே. சார், என் பேர் எல் அருணவர்மன் சார். நல்ல எல். அருணவர்மன் சார். நல்லா பேசுங்க, உங்க டைம் இது. நான் 9th படிக்கிறேன் சார். எனக்கு இந்த ஹிஸ்டரியில அந்த டேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு இந்த கிளாஸ் சேர்ந்திருக்கேன் சார். எந்த ஊரு நீங்க? விழுப்புரம் சார். விழுப்புரம். ஓகே, குட். அவ்வளவுதானே? குட் ஈவினிங் சார். என் பேர் அமிர்தா. நான் 12th முடிச்சிட்டேன். இப்போ எம்பிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா என்னோட காலேஜ்க்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
Super, ma. Exactly. It's the right time for you. Good. Right. Next. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் சிவா சார். நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். நான் கெசட் ஆபீஸுக்காக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கனால எனக்கு நிறைய மெமரி தேவைப்படுது. நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தேவைப்படுது. அதனால நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். Okay, very good. தேங்க்யூ சார். Next. சார் வணக்கம் சார். Yes. சார் என் பேர் ஆனந்தன், அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். Okay. சார் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நான் சிலம்பம் மாஸ்டராக இருக்கேன் சார். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் லேர்ன் பண்ணுறது வந்து பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக வெறும் சிலம்பம் மட்டும் கற்றுக்கூடாது, எல்லா விஷயம் கற்றுக்கணுன்றது தான் எனக்கு ஆசை சார். அதனால ஒரு நல்ல ஒரு மாஸ்டராக இருக்கணும், இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நம்ம கிளாஸ் Very good. Very good, Anand. Welcome. Right. தேங்க்யூ சார். Okay. Next. Good evening, sir. Durai Rajan from Viluppuram district, sir. துரைராஜன், என்ன படிக்கிறீங்க? என்ன? இப்பதான் நீட் முடிச்சிருக்கேன் சார். ஸோ எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு மெமரி. ஓகே, வெரி குட் துரைராஜன். இப்போ உங்களுக்கு முன்னாடி அவங்களும் +2 முடிச்சுட்டு நீட் முடிச்சு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போறாங்க. அவங்களும் உங்களை மாதிரியே தான். ஸோ இதெல்லாம் இந்த கிளாஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு காலேஜ் போறதுக்கு முன்னாடி இட்ஸ் ஒரு டிரான்சிஷன் டைம். டெஃபினட்டா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி உங்க அப்பா கத்தார்ல இருக்காங்க, அப்பா குவைத், ரைட்? குவைத். ஓகே, குட். ரைட். நெக்ஸ்ட். ஹலோ சார், என்னோட பேரு ஸ்ருத்திகா. ஐம் டாட்டர் ஆஃப் மோகன் குமார். நான் நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ 9th தான் முக்கியமான தருணம், நம்ம ஸ்டெப் இன் பண்றோன்றதுனால இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, கருமத்தம் பட்டீங்களா? ஆமாங்க சார். ஓகே, ரைட். எஸ். ஹாய் சார், குட் ஈவினிங் சார். என்னோட நேம் கலைவாணி. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். மெயின் ரீசன் வந்து இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கு வந்து அண்ணா தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. மெயின் ரீசன் என்னன்னா என்னோட ஸ்டடீஸ் வந்து ஸ்ட்ரகிளிங்ல வந்து ஓவர் கம் பண்றதுக்காக, தென் என்னோட டாட்டர் அண்ட் சன்னோட ஸ்டடீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக சார் மெயினா வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, வெல்கம். தேங்க்யூ சார். என்ன கோர்ஸ்டா? ஐயா ஐயா வணக்கம்ங்க. வாங்க ஐயா வணக்கம்யா. வணக்கம், பேசுங்க. ஸ்டாப் பண்ண வேண்டாம், கண்டினியூவா பேசுங்க. ஐயா வணக்கம்யா, வீரமணி பேசுறேங்க, சேலம். சொல்லுங்க வீரமணி, சேலம். என்னவா இருக்கீங்க? போலீஸுங்கய்யா, பழனியில் இருக்கேங்கய்யா. ஓகே ஓகே. ஆல்ரெடி கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கீங்க. இன்னும் உங்களுடைய பதவி உயர்வோ அல்லது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இந்த கிளாஸ் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்கய்யா. ஓகே, வெல்கம். ரைட். நெக்ஸ்ட். Good morning, sir. I am Pralay Bharati from Chennai. I am studying 12th standard, studying in Angel School. The purpose of joining in this class to crack the JEE and get good mark in my 12th. Super. Pralay Bharati. Okay, Kanna, welcome. Next. Next யாரு? சார் மணி ஃப்ரம் சிங்கப்பூர். சொல்லுங்க மணி. நான் கடைசியா கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணேன், ஆனா என்னால கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதனால திரும்ப ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே மணி. இங்க வந்ததுக்கான ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்ஷன் கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் ஓகே குட். இப்போ உங்களுக்கு அங்க 10:30 டைமா? ஆமா சார், இப்ப 10:45 ஆயிடுச்சு சார். ஓகே குட். தூக்கங்கிட்ட எங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். பாத்து நல்லது. நன்றி சார், நன்றி. ஓகே ரைட். நெக்ஸ்ட். கம் ஆன்.
அன்மியூட்ல இருக்கிறவங்க மியூட் பண்ணுங்க. யார் பேசணுமோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. கமான் ஃபாஸ்ட். ஓகே, பாண்டியராஜன் எல்லாரும் பேசிட்டாங்களா? சார் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா? ஆமா சார். ஓகே, அன்மியூட்லயே வச்சிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, குட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் உங்களோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ அவர் ஹெல்ப் பண்றதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணா அவர் மியூட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் ஒவ்வொரு கிளாஸ்ல என்ன பண்ணுவேன்னா நான் கத்திக்கிட்டே இருப்பேன். சோ நீங்க மியூட் பண்ணுங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேர்லெஸ்ஸா அவங்களோட சிஸ்டமோ மொபைலோ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அன்மியூட் பண்ணிட்டு அவங்க சுத்தி பேசிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பர்பஸ், இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் 1 hour you are going to spend 60 minutes ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. எப்படி அப்படின்னு எதுக்குன்னா கேட்கறதுக்கு மட்டும், உங்க காதுக்கு மட்டும்தான் இங்க வேலை. ஓகே, சோ அப்போ உங்களோட மைனூட் அப்சர்வேஷன் இங்க மட்டும்தான் இருக்கு. இது ஃபுல் ஆஃப் இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் வச்சுக்கலாம், அது பின்னாடி பார்ப்போம். அப்போ உங்களோட கவனம் இங்க இருக்கணும், இதுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸே இருக்கு. ஹவு டு கண்ட்ரோல், ஹவு டு கிரியேட், ஹவு டு கீப் யுவர் மைண்ட் வித் ஒன் பிளேஸ் டு கெட் பெர்ஃபெக்ட் கான்சென்ட்ரேஷன். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணனா நம்மளால ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் கொண்டு வர முடியும், அட்டென்ஷன் இருக்கும், ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு தான் இந்த கிளாஸ். அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க மைக்க மியூட் பண்ணி வைக்கணும். இது நம்பர் 1. ரைட், அடுத்த விஷயம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நீங்க உங்களை எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. என்னைய பத்தி நான் பின்னால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ என் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஐ எம் ரிஷி கேசவன். நான் ஒரு இன்டர்நேஷனல் மெமரி கோச். ஓகே, ஒரு புக்கோட ஆத்தர், அது கூடிய விரைவில் வரும். அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்கூல் காலேஜஸ்ல போய் ஆஃப்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா மட்டும் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் மோர் தென் 21 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம செஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு, கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான் என்னை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ இங்க வந்திருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ், காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்காங்க இருக்காங்க, இன்னும் வெவ்வேறு +2 முடிச்சு நீட் பாஸ் பண்ணி MBBS ஜாயின் பண்ண போறவங்க ஒரு 2 பேர் இருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்குங்க. அப்புறம் அக்குக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ பலதரப்பட்டவங்க, பல ஏஜ் குரூப், 5th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்காங்க, இதுல இருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாரும் முன்னால இந்த கிளாஸுக்கு இங்க நம்ம எல்லாம் ஒரு டுகெதர் ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கு 2 பேர் மிக முக்கிய காரணம். அவங்க 2 பேருக்கும் நம்மளுடைய முதல் கிராட்டிடியூட். ஸோ திஸ் இஸ் த ஆட்டிடியூட். ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். நம்மளுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் இங்க கிளாஸ் நான் மட்டும் தனியா எடுத்துட்டு சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடியில, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி, அப்படி இல்லாம இங்க ஒரு மோர் தென் ஒரு 30 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு நான் இப்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு 2 பேர் மிக முக்கிய காரணம். ஒண்ணு மிஸ்டர் விஜய், அவருடைய ஆர்கனைஸ் அந்த விதம் உங்களை எல்லாம் ஒரு மோர் தென் ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஒண்ணு. நம்பர் 2, மிஸ்டர் சிவகுமார் இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு இதுல என் நம்பருக்கு பார்த்து அவரை என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவரோட சர்க்கிள்ல ஒரு 6 பேர் அவர் சொன்னாருன்றதுக்காகவே இங்க வந்திருக்காங்க, அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில. சோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுட்டு என்னுடைய அறிமுகத்துக்கு போறேன். ஓகே, இந்த கிளாஸ் பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு. அதனால எதுவும் பெரிய லெவல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டே பொறுத்தவரைக்கும் என்னைக்கும்
ஒரு ரேப்போ பில்டிங். நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ரேப் அதை கொண்டு வரதுக்காக மட்டும் ஒரு அறிமுக கிளாஸா இருக்கும். அதனால ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ உங்களோட மைக்கை மியூட்ல வச்சுக்கிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நாம இருக்கிறது. அப்போ முதல் விஷயம், அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யறோமோ இல்லையோ கெட்டது செய்யாத இருக்கணும். அதுதான் முதல்ல நம்ம இங்க கத்துக்கிறோம். ரைட். ரெண்டாவது நம்ம செய்யற விஷயம் என்ன, நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு வரும்போது எம்டி கப்போட வரும். அதான் முதல். ரெண்டாவது எம்டி கப். எதுக்குங்க கப்பு? டு ஃபில் சம்திங். உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ரெயின் மழை பெஞ்சிட்டு இருக்கு, யூ கோ அண்ட் கலெக்ட் த ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்றேன். சும்மா போயிட்டு வெறுங்கையில போனா எடுக்கிறதுல ஒரு கப்போட போகும். ஓகே, ஸோ அந்த கப்பு ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. அதை கொண்டு போய் ரெயின் வாட்டர் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ எம்டி த கப். சரி, நிறைய வேணும் கலெக்ஷன்ஸ், நிறைய வாட்டர் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்போ சின்னதா ஒரு ஸ்பூன் சைஸ்ல ஒரு கப் இருந்தா போதுமா? அப்ப என்ன பண்ணோம்? எக்ஸ்பேண்ட் த கப். இவ்வளவுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எம்டி, ரெண்டாவது எக்ஸ்பேண்ட். இப்போ இங்க கப்புன்றது எதை சொல்றேன் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய பிலீஃப், உங்களுடைய இன்னர்ல ஒரு அபிப்பிராயம் இந்த கிளாஸை பத்தி. அப்பா ஃபோர்ஸ் பண்ணாரு, இல்ல அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏதோ என்னைய ஒரு 2 மாசம் நிம்மதி இல்லாத இதுல கொண்டு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல இங்க வந்தா இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்போ வித் தட் பிலீஃப், வித் த பாசிட்டிவ் இன்டென்ட் நீங்க இந்த கிளாஸுக்கு வந்திருக்கணும். எம்டியா வரும். ஆல்ரெடி நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் சொல்றல. இப்போ அவங்க இந்திரா தேவி தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் அக்கு ஹீலர், அப்புறம் செமினா பாத்திமா இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆல்ரெடி நிறைய லேர்ன் பண்ணிட்டு பல விஷயங்கள் கற்று இருக்கிறவங்க. எனக்கே எல்லாம் தெரியும், இங்க என்ன பெருசா இருந்துற போது அந்த மைண்ட் செட்ல இங்க வந்திருந்தா ஒண்ணுமே உள்ள வராது. அப்போ இங்க வரும்போது எல்கேஜி நான் வந்து இந்த கிளாஸ்ல எனக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு இங்க நான் எம்டி, நான் வந்து ஒரு லேர்னிங், ஐ எம் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். பாருங்க, பிரேம் குமார் எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நாங்க ஆல்ரெடி டாக்டரேட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மைண்ட் செட்ல இல்லாம அதை கடந்து ஐ எம் ஸ்டூடெண்ட் ஹியர் அப்படின்ற மைண்ட் செட்ல ஐ எம் கோயிங் டு லேர்ன் சம்திங். ஸோ எம்டி யுவர் கப். தட் இஸ் த ஃபர்ஸ்ட். ரைட். அடுத்தது 8 o'clock இங்க உள்ள வரோம் அப்படின்னா 8 o'clock. Right? 8 o'clock. Can anybody tell what is the meaning of 8 o'clock? ஓ போட்டு அதுக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங்? ஆன் டைம் சார். ஓகே, ஆன் டைம். ஓகே, அப்போ ஓ ஃபார் ஆன், 8 ஆன் கிளாக். எக்ஸாக்டா 8 o'clock இங்க உள்ள வரணும். ஓகே, ஆனா அது முடியுமா? கரெக்டா 8 அப்படிங்கிற அந்த செகண்ட்ல உள்ள வர முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 8க்கும் ஒரு செகண்ட் முன்னால, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் அப்படின்னா அது இன் டைம். நீங்க 7 நானா வந்து எப்படி 10-15 மினிட்ஸ் முன்னாலேயே இதாகுது. அதனால ஏன்னா எனக்கு வேலை இல்லை, ஃப்ரீயா. ஓகே, அப்போ இன் டைம் இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, வேறெவர் யூ கோ, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், படிக்கிற பிளேஸா இருக்கலாம், இல்ல ஒரு மீட்டிங் போறீங்க, இல்ல ஒரு தியேட்டருக்கு போறீங்க, இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, இது எங்க வேணாலும் போங்க, அப்படியே ஆன் டைம் நீங்க போயிட்டே இருப்போம். அங்க ட்ரெயின் போயிட்டு ஓடி போய் எங்க கண்டாவல். ஓகே, அப்போ இன் டைம். அந்த இன் டைம்ங்கிறது half an hour கூட முன்னாடி போலாம், தப்பே கிடையாது. பட் இன் டைம் இது லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம். அதனால வாழ்க்கையில எங்க போறது, எதுல கலந்துட்டாலும் சரி, இன் டைம்.
சரி, அந்த 8 அப்படின்றது எக்ஸாக்டா 8 வந்தா ஆன் டைம், 8க்கு முன்னாடி இருந்தா இன் டைம், 8க்கு அப்புறம் 1 செகண்ட் அப்படி போயிடுச்சுன்னா அது லேட். சோ 8க்கு மேல 1 வினாடி, 1 நானோ செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட், 1 செகண்ட், 1 மினிட், ஏதோ ஒண்ணு 8க்கு அப்புறம் வந்தா அது லேட். சோ இப்ப நீங்க இன் டைமா, ஆன் டைமா, லேட் கமரான்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறது 8 o'clock அப்படின்னா மணி அடிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். இது லைஃப்ல நாம ஃபாலோ பண்ற ஒரு ஹேபிட்டா இருக்கணும். இது இந்த ஹேபிட்டை இன்னைக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டே பை டே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல 8 மணிக்கு நாங்க இருப்பேன். அந்த ஹேபிட் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த வகையில பெனிஃபிட் ஆக போறீங்க நீங்களே பார்க்க போறீங்க. சோ எம்டியா வாங்க, இன் டைம்க்கு வாங்க. ரெண்டு வந்துட்டோமா? ஓகே, ரெண்டாவது ஆச்சு. அடுத்தது முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்த விஷயம், இந்த கிளாஸ் பல எதிர்பார்ப்போட இருக்குது. ஒரு சிலர் வந்து இது பாருங்க, பாஸ்கர் புனேல இருந்து பேசினாரு. அவர் வந்து இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஒரு அவருக்கு வந்து டாஸ்க் நிறைய நம்பர்ஸ்களை ஞாபகம் வச்சு சொல்லணும். இந்த மொபைல்லாம் வரதுக்கு முன்னால நிறைய பேருக்கு இந்த இது இருந்துச்சு, லேண்ட்லைன் போன்லாம் இருக்கிறப்போ அந்த பல நூற்றுக்கணக்கான நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இருந்த காலம் இருக்கு. எப்ப இந்த மொபைல் வந்துச்சோ எல்லாமே அங்க அவங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க நம்பர் கூட பார்த்தா சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கப்ப எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, இங்க இல்ல. சரி, ஆனா இதுக்கு அந்த பவர் இருக்குங்கிறது தான் இங்க நான் என்னோட டெமோல போட்டு காட்டினேன். ஸோ வி ஹாவ் த பவர். சரி, இதெல்லாம் இப்ப இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மெமரி, கான்சென்ட்ரேஷன். ஓகே, மெமரி, கான்சென்ட்ரேஷன் 2 விஷயத்த பார்ப்போம். அப்போ மெமரினா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, மெமரி, இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க, உங்க மொபைல்ல என்ன ஜிபி மெமரி கெப்பாசிட்டின்னு முதல்ல கேட்போம். நம்ம கேட்கும்போது எனக்கு 64 அதுல பத்த மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல பல வீடியோஸ் டவுன்லோட் பண்ணா எல்லாம் ஃபுல்லா மெமரி ஃபுல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதை விட அதிகமான 128 ஜிபி அப்படின்னு கேட்கும். 256க்கு போறோம். ஓகே, இல்ல லேப்டாப் வாங்குறோம், இல்ல சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது 1 TB அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையுமே இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ, மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு அதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. சரி, இது மொபைலுக்கோ அல்லது உங்க கேஜெட்ஸ்க்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லயோ அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே, அப்போ நம்மளுடைய மெமரி எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ரைட், யார சொல்ல முடியுமா? எனிவன்? நீங்க படிக்கிறது, படிக்கிற பாடங்கள், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எங்க இருந்து அதை எடுத்து கொடுப்பீங்க? நான் கேட்கலாமா? இவங்ககிட்டயே கேட்கலாம். இந்திரா தேவி மேடம், நீங்க சொல்லுங்க. அமிக்லிடா அப்படின்னு நினைக்கிறேன் சார். எங்க எங்க எங்க? அமிக்லிடா. ஓகே, அமிக்தலா. ஓகே, அது வந்து பிரெயின்ல இந்த 2 பக்கமும் 2 இடத்துல இருக்கிற இந்த பாதாம் பருப்பு சைஸ்ல இருக்கிற ஒரு பார்ட். அதுல எமோஷனல், ஒரு அன்பு, கோபம், இது சம்பந்தப்பட்ட ஒரு இதை பண்ற ஒரு டூல், அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஆனா மெயின் எல்லா விஷயங்களும் படிக்கிற பாடங்கள் எல்லாம் அமிக்தலால இருக்கானே இல்லை. ரைட், வேற யாராவது? ஹிப்போகாம்பஸ். ஹிப்போகாம்பஸ். ஓகே, அது ஹார்ட் டிஸ்க் ஆஃப் யுவர் பிரெயின். ரைட், பிரெயின்ல இருக்கிற ஒரு பார்ட் ஹிப்போகாம்பஸ். அவங்க சொன்னது அமிக்தலாவும் ஒரு பார்ட், ஹிப்போகாம்பஸ் இது ஹார்ட் டிஸ்க். ஓகே, அப்புறம் செரிபெல்லம். செரிபெல்லம்.
ஓகே, பரவாயில்ல. டாக்டருக்கு போற 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வேற? மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே. தாலமஸ். ஓகே. ரைட். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இது எல்லாமே நீங்க ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பிரெயின்ங்கிறது ஹார்ட்வேர். இந்த பிரெயின்ங்கிறது ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேருக்கு இங்க இருக்கிற இந்த பிரெயினுக்கு 5 டோர் இருக்கு. இந்த 5 டோர் வழியா தான் அந்த பிரெயினை ரீச் பண்ணும். வாட் ஆர் த 5 டோர்ஸ்? 5 கேட். Sense organ. Yes. What are the 5? Eyes, Skin, ear, sir. nose, Nose, tongue, skin. tongue. Nose, tongue, eyes, Ah, ear, okay. skin, sir. Okay, good. Eyes, nose, mouth, ear, skin. Right? So in the 5 senses வழியா information passing to your brain போயிடுச்சு. இந்த 5 தவிர வேற வழியே கிடையாது. இந்த 5 தான் என்ட்ரி பாயிண்ட் உங்க பிரெயினுக்கு. அதே மாதிரி இந்த 5 தான் எக்ஸிட் பாயிண்ட். ஓகே, இந்த 5 வழியா தான் என்ட்ரி எக்ஸிட். இதுதான் பிரெயினோட என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இதெல்லாம் உள்ள போயிடுது. அப்புறம் அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இதுதான் கேள்வி. பிரெயின்ங்கிறது ஒரு ஹார்ட்வேர். இது ஒரு மெக்கானிக்கல் ஏரியா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு பார்ட். இப்போ உங்க கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல சிபியூ இருக்கு, மானிட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது எது, அந்த கம்ப்யூட்டரை எது இயக்குது? இல்லையா? Neurons. நியூரான். நியூரான்ங்கிறது பிரெயின். டோட்டல் நியூரான்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா பிரெயின். அவ்வளவுதான். மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான். எவ்வளவு இருக்கு? 100 மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் டுகெதர் ஜாயின் அண்ட் ஃபார்ம் ஒன் பிரெயின். ஹியூமன் பிரெயின்ங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஒண்ணு சேர்ந்து. ஓகே, ஒரு நியூரானை தனியா எடுத்து பார்த்தா அந்த ஒரு நியூரானோடைய கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்து பார்த்தா வேர்ல்டுல இருக்கிற த பிக்கஸ்ட் லைப்ரரி, உலகத்தின் மிகப்பெரிய லைப்ரரி, அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா ஒரு நியூரான் சமம். அப்போ நம்ம பிரெயின் 100 மில்லியன்ஸ் ஆஃப் லைப்ரரியை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஸ்டோரேஜ் அங்க இல்லை. நியூரான்ஸ் எல்லாம் ஒரு ஆண்டனா அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ரிசீவிங் பாயிண்ட், ஒரு டைரக்ஷனை கொண்டு வர ஒரு ஆண்டனா, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வருவோம். இப்போ 5 சென்சஸ் வழியா இன்ஃபர்மேஷன், மெசேஜஸ் கோயிங் டு யுவர் பிரெயின். உங்க பிரெயின்ல ஒரு பார்ட்ல லிம்பிக் சிஸ்டம், இது 5ம் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா உருவாகுது. அது என்னவா உருவாகுது அப்படின்னா இமேஜஸ், படமா இருக்கு. ரைட்? அதுதான் தாட்ஸ். தாட்ஸ், எண்ணங்கள் உருவாகிற இடம் இதுதான். ஓகே, இது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் ஆவரேஜ் இருக்கு. ரைட்? தாட்ஸ் ஆர் இமேஜஸ். ஓகே, இது மறுபடியும் வருது போகுதுன்னு அப்படியே அதே 5 சென்சஸ் வழியாவே போயிடும். வரும், போயிடும். இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. தாட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஓகே, இதுல ஒரு சில தாட்ஸ் இம்பார்ட்டன்டான இருக்கிறது. 6வது அறிவின் மூலமாக அனலைஸ் பண்ணப்படுகிறது. 6வது அறிவு எங்க இருக்கு? 5 சென்சஸ் இங்க இருந்துச்சு. 6th சென்ஸ் எங்க இருக்கு?
சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கா? இருக்கு சார். எங்க இருக்கு? உங்களுடைய புருவ மத்தியா. ஓகே. எங்க இருக்கு? புருவ மத்தியிலயா? யா. இங்க இருக்கிறது பிட்யூட்டரி. ஓகே, கிளாண்ட். பேக்ல நியோ கார்டெக்ஸ். ரைட்? அதாவது நியோ கார்டெக்ஸ்ன்ற ஏரியாவில் இந்த சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாவது அறிவு, இன்டெலிஜென்ஸ் அது இருக்கு. அங்க போய் தான் இது அனலைஸ் பண்ணப்படுது. அதாவது இந்த தாட்ஸ், இப்போ ஒரு இமேஜ் பாக்குறோம், ஒரு படம் உள்ள போகுது, ஒரு காதுல ஒரு சவுண்ட கேட்கிறோம், அது உள்ள போகுது, அது அது வரும், அது பாட்டுக்கு அது போயிடலாம். பட் அத இப்ப யாராவது ஒருத்தர் யுவர் குட் பாய் அப்படின்னு சொல்றாங்க, காதுல கேட்கிறோம், உடனே நான் குட் பாய், நான் எதனால நான் குட் பாய், நான் இதை நல்லா பேசினேன் அதனால என்ன குட் பாய்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்றத அதை சிந்திக்கிற இடம், அதுதான் இன்டெலிஜென்ஸ், அதுதான் திங்கிங். அந்த தாட்ஸ்ல இருந்து வரதை நல்லது கெட்டது, ஏன், எதற்கு, எப்படின்னு பல வகையில அதை அனலைஸ் பண்ற ஒரு ஏரியா எது? சிக்ஸ்த் சென்ஸ். அதுதான் அறிவு. ஓகே, இங்க உருவாகிறது எண்ணம், அங்க திங்கிங். அந்த திங்கிங்ல இருந்து அதுக்கு அடுத்தது கன்க்ளூஷன், அது போய் ஸ்டோர் ஆகிற இடம், அதுதாங்க மெமரி. அது போய் எங்க ஸ்டோர் ஆகுது தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? மைண்ட். கடைசியா அது போய் ஸ்டோர் ஆகுற இடம் மைண்ட். உங்க மெமரி எங்க இருக்கு? உங்க மைண்ட்ல இருக்கு. உங்கள் பதிவுகள் எல்லாம் எங்க இருக்கு? உங்க மைண்ட்ல இருக்கு. இவ்வளவுதான்பா கன்க்ளூஷன் ஆஃப் த டே. அப்ப 5 சென்சஸ் இருக்கு. 5 சென்சஸ்ல இருந்து போறது இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் அங்க ஒரு இடத்துல எல்லாமே அசம்பிள் ஆகுது. அங்க அது ஒரு இமேஜஸா கிரியேட் ஆகுது. அது தாட்ஸ், எண்ணங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஆவரேஜா 60,000 தாட்ஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட். சோ அந்த தாட்ஸ் அது இன்வாலண்டரி, அது வரும் போகும். தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். there is no positive thoughts, there is no negative thoughts, all are neutral, right? பட் திங்கிங்ல பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த திங்கிங்ல பல ஸ்டேஜஸ் இருக்கு, அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதுல இருந்து கடைசியா கன்க்ளூஷன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வருமே, ஒண்ணும் வேண்டாம், உங்க முன்னால ஒரு காஃபி டம்ளர்ல காஃபி வைக்கிறேன், உங்க அம்மா வைக்கிறாங்க, கண்ணு பார்க்குது, மூக்கு அதை ஸ்மெல் பண்ணுது, காஃபி வாசனை அடிக்குது, வைக்கும் போது டப்பும் வைக்கிற சவுண்ட காது கேட்குது, கை அதை எடுக்குது, நாக்கு அதை சுவைக்குது. கிட்டத்தட்ட அந்த 5 சென்சஸ்மே இங்க யூஸ் ஆகுது. ஓகே, ஆனா அவசரப்பட்டு டபக் வாயில நல்ல சுட சுட இருக்கிற காஃபியை வாயில ஊத்திட்டீங்க, நாக்கு சுற்றுச்சு, ரைட்? இப்ப இந்த 5 சென்சஸ்ல இருந்து வந்தது இன்ஃபர்மேஷன் அங்க போச்சு, காஃபி அப்படின்னு குடிக்கிறோம், வேகமா வாய்க்குள்ள வச்சுட்டோம், நாக்கு சுற்றுச்சு. இப்ப 6வது அறிவு அங்க வேலை செய்யும். என்ன தெரியுமா? இந்த காஃபிய சுட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நீ முதல்ல அத கையில எடுத்து தொட்டு ஊதி மெதுவா சிப் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நீ குடிச்சது தப்பு. இனிமேல் எப்பவுமே காஃபி வந்தா அதை முதல்ல தொட்டு நிதானமா அதை உணர்ந்து லைட்டா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீ உள்ள கொடுக்கணும் அப்படின்னு அங்க ஒரு முடிவெடுத்து அதை போய் பதிவா வச்சிரும். அவ்வளவுதாங்க. இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா உங்க முன்னால காஃபியை வச்சா எடுத்த உடனே குடிப்பீங்களா அல்லது நிறுத்தி நிதானமா குடிப்பீங்களா? இப்ப புரியுதுல்ல? அப்ப அக்கார்டிங் டு யுவர் ரெக்கார்ட், யுவர் மெமரி, யுவர் ஆக்ஷன்ஸ்.
உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆழ்மன பதிவுகளை பொறுத்தே இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். சட்டெல்லாம் இதுல கரெக்டா தான் ஒட்டிருக்கு. கேளு அதை சதிக்கோ. மேற்பட்டுருங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதிவுகள். சரி, இப்போ சின்ன வயசுல குழந்தைகள், இப்போ பிறந்த குழந்தையில இருந்து அவங்களோட டீனேஜ் வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், இது நேச்சர் தான் எனக்கு. ஓகே, அதாவது அப் டு த டீனேஜ் ஒரு ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பிறந்த குழந்தையில இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரெயினுக்கு போகுது இல்ல, கலெக்ஷன்ஸ், அது அப்படியே டைரக்டா போய் அங்க பதிஞ்சிருக்கு. அந்த 13க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த 6வது அறிவு அங்க வேலை செஞ்சு இதை அனலைஸ் பண்ணி நல்லது கெட்டதுன்னு எடுத்துக்குது. இப்போ நமக்கு பல பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த நம்மளோட டீனேஜுக்கு முன்னால போன பதிவுகள் இருக்குல்ல, எல்லாமே நெகட்டிவ். இங்கதான் பிரச்சனை. பயம், கவலை, ஒரு பதட்டம், நம்மளால முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், யூ ஆர் நாட் கேப்பபிள், இருக்கிற இடம் தெரியாத இருந்துட்டு போ, அமைதியா இரு. இப்படி ஒரு வண்டி எடுத்தா விழுந்துருவ, உடஞ்சிரும், கை கால் உடஞ்சிரும், ஆக்சிடென்ட், இப்படி ஏதோ நமக்கு நெகட்டிவாவே பதிய வச்சு வச்சு நம்மளுடைய இயக்கத்தையே பிளாக் பண்ணிடுச்சு. இதுதான் பிரச்சனை. சோ இதுதான் அந்த பேரடைம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மைண்ட்ல அதுல போய் பதிவான பதிவுகள், அந்த பேரடைம்ல இருக்கிறது என்ன, நெகட்டிவ். சோ இப்ப என்னால படிக்கவே முடியல சார். அவரு ஒருத்தர் சொன்னார், கிருத்திகுமார், என்னது எனக்கு வேர்டு ஃபார்மேஷன்ஸே வர மாட்டேங்குது. நான் பாலிடெக்னிக் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வேர்டு ஃபார்மேஷன் அதுவே வரல. காரணம் என்ன, அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல எனக்கு வராது. ஐ எம் நாட் ஃபிட், ஐ எம் அனேபிள் டு டூ. இந்த மாதிரி பதிவுகள் அங்க போனதுதான் காரணம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ நம்மளுடைய சின்ன வயசுல நமக்குள்ள உருவான பதிவுகள் ஆல் ஆர் நெகட்டிவ். அது மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் நெகட்டிவ். சட்டிக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வரும்னு சொல்லுவோம். நீங்க கரண்டி விட்டு உள்ள இருந்து எடுத்தா அங்க என்ன இருக்கோ அதுதானே வரும். நாம ஒண்ணு எதிர்பார்த்துட்டு எடுத்தா வந்துருமா என்ன? அப்போ அங்க உள்ள இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். உன்னால முடியாது, இது கஷ்டம், இது சான்ஸே இல்லை. இந்த மாதிரி எல்லா பதிவும் அங்க வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், ஜெயிப்பொன்னு ஒரு எக்ஸ்டர்னலா மோட்டிவேட் பண்ணா உடனே நடந்துருமா? இல்லை. இவ்வளவுதான் விஷயம். அப்போ unless you reprogram that records, you are unable to do anything. இவ்வளவுதான் விஷயம். சார் நான் வந்து பக்கமா போறேன், நான் காம்படிஷன்ல வெரி நியர், பட் தோத்துறேன். ஏன் தோக்குறேன்? அதுக்கு யார் காரணம்? நாமதான் காரணம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்க எடுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக போக பார்ப்போம். சோ இப்போதைக்கு இவ்வளவு போதும், ரைட்? இது மெமரி. கடைசியா எங்க போய் ஸ்டோர் ஆகுது? மைண்ட்ல. மைண்ட் எங்க இருக்கு? யாராவது சொல்லுங்க, உங்க மைண்ட் எங்க இருக்கு? என்னங்க இப்ப இது வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். உங்க பிரெயின்ங்கிறது ஒரு ஹார்ட்வேர். ஹார்ட் என்ன எங்க இருக்குன்னா கேட்டா இங்க இருக்குன்னு சொல்லுவோம். லங்ஸ் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். பேங்க்ரியாஸ் இங்க இருக்கு, ஸ்பிளீன் இங்க இருக்கு, லிவர் இங்க இருக்கு, கிட்னி இங்க 2 பக்கமும் இருக்கு. இப்படி எல்லாமே சொல்லுவோம். மைண்ட் எங்க இருக்கு சொல்லுங்க. ஃபாத்திமா சொல்லாமே. ஜெயபாரதி யாருமே காணோம். சொல்லுங்க பாப்போம். வேர் இஸ் யுவர் மைண்ட்?
மைண்டுங்கிறது வந்து நம்ம எதை பத்தி நினைக்கிறோமோ இல்ல இப்ப இப்ப நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்ப நான் என்னோட மைண்ட் வந்து இங்க இருக்கு அது மாதிரி இருக்கும் சார். ஓகே சார் ஃபோக்கஸ் எங்கேயும் வந்து எஸ் எஸ் ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அங்கதான் மைண்ட் இருக்கு. ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அங்க மைண்ட் இருக்கு. அப்ப உங்ககிட்ட எங்க இருக்கு? உங்க உடம்புல எந்த இடத்துல இருக்கு? மனம், மனம் அதான் ஹார்ட் உள்ள, ஹார்ட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, அப்புறம் புருவ மத்தியில சார். உருவ மத்தியில. அப்புறம் இன்சைட் தி ஸ்கல். ஸ்கல். சரி, பிரெயின்ல சார் இருக்கு. பிரெயின்ல இருக்கு சார். பிரெயின்ல. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் ஓகே. இப்ப எல்லாரும் கேட்டு, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நம்ம உடம்புன்றது இது வந்து பிசிக்கல் பாடி. இது வந்து கை, கால், கண்ணு, மூக்கு, வாய்ன்றது எல்லாமே பிசிக்கல் பாடி. நம்மளோட எனர்ஜி பாடின்னு ஒண்ணு, அதுதான் மைண்ட் சொல்றோம். இந்த ரெண்டு பாடியும் சேர்ந்து இருந்தா கான்சென்ட்ரேஷன். இந்த பாடி ஒரு இடத்துல, அந்த பாடி இன்னொரு இடத்துல இருந்தா அது டிஸ்ட்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ உடல், மனம், ஆன்மா இது மூணும் டுகெதர் சேர்றதுதான் ஒரு ஃபோக்கஸ். இப்போ உடம்பு இங்க இருக்கு, உயிரும் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கிற விஷயம். ஓகே, ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது முக்கியம். இது வந்து ஹார்ட்வேர். உடம்புங்கிறது பிசிக்கல் ஒரு ஹார்ட்வேர். ஆன்மா, உயிர் அப்படிங்கிறது அது எதுவுமே இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. ஓகே, அது ஒரு எனர்ஜி. பட் இந்த மைண்ட்ன்றது ரெண்டுக்கு நடுப்பட்டது, ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ். தட் இஸ் மைண்ட். அது எங்க இருக்கு? பிரெயின்ல, ஹார்ட்ல, இங்க சொல்றோம்ல உடம்புல செல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். இது எல்லாமே இந்த உடம்புங்கிறது செல்களால் ஆனது, அணுக்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு ஆட்டம் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், ரெண்டுக்கு நடுவுல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி தான், அதுதான் உயிர், அதுதான் மைண்ட். நல்லா புரிஞ்சுக்க விஷயம். அப்போ ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்களுக்கும் இடையில இருக்கிற அந்த எனர்ஜி தான் இது. அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் எனர்ஜி பாடி. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னும் போக பார்ப்போம். இந்த ஹார்ட்ல இருந்து உருவாகிறது மேக்னெட்டிக் எனர்ஜி, ரைட்? மேக்னெட்டிக் எனர்ஜி, காந்த சக்தி. பிரெயின்ல இருந்து உருவாகிறது எலக்ட்ரிக் எனர்ஜி. இது ரெண்டும் சேர்ந்த கோஹிரன்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை சுத்தி இருக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நான் இங்க பேசுறேன், அங்க இருந்து மும்பைல இருந்து கேட்கிறாரு, அவர் சிங்கப்பூர்ல இருந்து கேட்கிறாரு. எப்படி போகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, சோ அப்ப இந்த உடம்புல இருந்து வர்றதுனால இது பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாந்த சக்தி. இதுதான் உயிர். இப்ப புரியுதா? அப்போ இதுலதான் எல்லா பதிவுகளும் இருக்கு. அந்த மைண்ட்ல தான் அவ்வளவு ரெக்கார்ட்ஸும் இருக்கு. அது அன்லிமிட்டெட். இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 350 இயர்ஸ் உண்டான ஒரு டிவி சேனல்ல, ஒரு டிவி சேனல் ஒரு 24 hours ரிலே பண்ற ஒரு வீடியோ ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது மாதிரி 350 வருஷம் ரெக்கார்ட் வீடியோ, அவ்வளவு ஜிபி, அது எல்லாம் நம்ம மைண்ட் ஸ்டோரேஜ். அந்த அளவுக்கு நம்மளோட இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, இவ்வளவு போதும் இதை பத்தின ஒரு விஷயம். அப்ப மைண்ட்ல கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் எதோ நமக்கு அவ்வளவு டீப்பா தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணு மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. அதுல இருக்கிற பதிவுகள் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. இங்கதான் பிரச்சனை. அந்த நெகட்டிவிட்டிய எரேஸ் பண்றதுதான் மெயின் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஓகே, இது ஓரளவுக்கு இதை பத்தின ஒரு அறிவு. சரி, இப்போ பிரெயின் அப்படின்னு சொன்னோம்.
ஆக்சுவலா 1959ல டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட், கனடா நாட்டை சேர்ந்தவர். பென்ஃபீல்ட், வைல்டர் பென்ஃபீல்ட், இவர் வந்து ஒரு பிரெயின் சர்ஜன். 1959 முதல் முறையா ஆக்சிடென்டலா ஒரு பிரெயினை அவர் ஒரு ஸ்கல் ஓபன் பண்ணும்போது, ஒரு பிரெயின் சர்ஜன் அவரு, ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட், ஒரு வலிப்பு வியாதி வந்த ஒருத்தருக்கு பிரெயின் சர்ஜரி பண்றதுக்கு அதை ஓபன் பண்ணப்போ ஆக்சிடென்டலா ஒரு இடத்த டச் பண்ணிட்டாரு பிரெயின்ல. அந்த பேஷண்ட் வந்து பல வருடத்துக்கு முன்னால இருக்கிற பதிவுகளை ஓபன் பண்றாங்க, பேசுறாரு கட கட கட. இதை அவர் ரெக்கார்ட் பண்றாரு, டேப் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த டச் பண்றப்ப அங்க வேற. சோ இதுலதான் அவங்க சொன்னாங்க அமிக்தலா அப்படின்னு. அமிக்தலான்றது எமோஷனல் சம்பந்தப்பட்டது மட்டும். ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது அது ஒரு வகையான. ஆல்ஃபாக்டரி லோப்ஸ்ங்கிறது ஸ்மெல் சம்பந்தப்பட்டதுதான் போறது. இப்படி வெவ்வேறு ஏரியாவுல வெவ்வேறு பதிவுகள் இருக்கு. ஆனா அங்க பதிவு இல்லை. அது நான் முதல்ல சொல்லிட்டேன், அது ஒரு ஆண்டனா மைண்ட்ல தான் இருக்கு. அந்த மைண்ட்ல இருக்கிறத ரிசீவ் பண்ற அந்த பர்டிகுலர் ஏரியா எதுன்னா அது. ஓகே, இப்போ இதுதான் முதல் முறையா இந்த உலகத்துல ஒரு பிரெயின்ங்கிறது வெவ்வேறு பார்ட்ஸ் இருக்கு, வெவ்வேறு பார்ட்ல வெவ்வேறு வேலை நடக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னவர் இவர்தான், கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட். இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்தார், ரோஜர் ஸ்பெர்ரி. அவருக்கு ரோஜர் ஸ்பெர்ரி. இவரு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு இவங்க நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதான் பிரச்சனை. மேற்பட்டீங்களா? ஓகே, இதான் நான் முதல்ல சொன்னேன். உங்களால ஒரு நிமிடம் மற்றவங்களுக்கு சொல்றேன். அவங்க இந்த யாரு பேசினாங்க மியூட் பண்ணுங்க சார். நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகும். இதான் பிரச்சனை. இதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு வேகத்துல ஒரு டாபிக் போயிட்டு இருக்குன்னா இப்படி இடையில இவங்களோட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது இட் இஸ் டிஸ்டர்பிங் அதர்ஸ். ஒவ்வொருத்தருடைய ஒரு நிமிடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி யாருமே பண்ண வேண்டாம். இந்த ரெக்கார்டிங் பாக்குறப்போ அவங்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தப்பு நடக்கும். அது நடக்காத பார்த்துக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெண்டாவது இந்த பிரெயின்ல ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்தவர் ரோஜர் ஸ்பெர்ரி. இதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சு. ஓகே, அப்போ இந்த ரைட் பிரெயின் வந்து லெஃப்ட் பார்ட்டை கண்ட்ரோல், லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் பார்ட்டை கண்ட்ரோல். இப்ப ஒருத்தருக்கு ஒரு சைடு மட்டும் வேலை செய்யறதுல பேரலிசிஸ் வந்தவங்கள பார்த்தா கை கால் வந்து ஒரு பக்கம் அப்படியே இருந்துரும், வாயு ஒரு பக்கம் ஆக்ஷன் இப்படி திரும்பிடும். காரணம் என்ன அப்படின்னா எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பிரெயின், அங்க போன நியூரான், அங்க இருக்கிற நர்வ்ஸ் அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, செயல் இருந்துருச்சு. அதனால இந்த வேலையெல்லாம் அது செய்யாது. இதான் விஷயம். ஓகே, சரி. அப்போ இந்த ரைட் பிரெயினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா கிரியேட்டிவிட்டி. இப்போ ஒண்ணு கத்துக்கிறோம், புதுசா கத்துக்கிறோம், ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றோம், ஒரு மியூசிக் இது பண்றோம், புதுசா ஒரு இன்னோவேஷன்ஸ், ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்றோம். இது எல்லாமே ரைட். லெஃப்ட் பிரெயின் வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் இது எக்ஸாம் எல்லாம் உட்காந்து ரீகால் பண்ணி எழுதுறது, அப்புறம் அந்த படிச்சதை பாதுகாப்பா வச்சிருக்கிறத எடுத்து கொடுத்து எக்ஸாம் ஹால்ல பிரசன்ட் பண்றது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன். ஸ்கூல் அப்படின்னு போகும்போது லெஃப்ட் பிரெயினுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். படிக்கிறதுல எழுதுறதுல அதை ரீகால் பண்ணி எழுது அதுவே தான் வேலை. கிரியேட்டிவா சொந்தமா யோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு சொல்ல அப்படின்னு எங்கேயும் அதுக்கு டைம் கொடுக்கறதில்ல, அந்த வேலையை அது செய்யறது. அப்போ ரைட் பிரெயின் வேலைகள் பல இடங்களில் குறைகிறது. ஆனால் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்கணும், இங்க இருக்கணும்.
யோசிக்கிறது, திங்கிங், கிரியேட்டிவிட்டி, புதுசா ஒரு இதை உருவாக்குறது, இதை எப்படி இன்னும் வித்தியாசமா செய்யலாம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எந்த ஏரியா? ரைட் பிரெயின். சரி, இப்ப இந்த ரைட்டு லெஃப்ட் ரெண்டும் ஒரே டைம்ல இயங்கனா அதுதான் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். சோ ஒரு சிலர் கண்ணை கட்டிட்டு கூட பேப்பர்ல இருக்கிறத படிக்க சொல்றது, ஒரு புக்கை பார்த்து படிச்சு காட்டுறது, ஒரு கரன்சி நோட்லன்னா அதுல இருக்கிற நம்பரை சொல்றது, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது மிட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அதுல கத்து கொடுக்கிற ஒரு விஷயங்கள். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறதுல இதெல்லாம் ஒரு மேஜிக் பண்றதுக்கு இதுதான் நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு அது ஒரு எஃபெக்டிவ் கிடையாது. நமக்கு அந்த இதுக்கு போக வேண்டாம். பட் ஒருத்தர் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனா மட்டும் இருந்தா பத்தாது, லெஃப்ட் பிரெயின் மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டையும் டுகெதர் ஒரே அளவுல ஒரே டைம்ல பயன்படுத்துறது தான் இந்த எஜுகேஷனுக்கு இந்த பெஸ்ட் ஒன். ஸோ டுகெதர் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். எதுல? வெறும் உடம்புல இல்ல, நம்மளோட எனர்ஜி பாடி, நம்மளோட எல்லா விஷயத்திலையும் அவுட்புட், ஒரு திங்கிங்கா இருக்கலாம் அல்லது பிரசன்டேஷனா இருக்கலாம், எல்லாத்துலயுமே நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னா டுகெதர் உங்க ரைட் அண்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு வெறும் ரைட் பிரெயின் மட்டும் யூஸ் பண்ணா சயின்டிஸ்டா இருக்கும். ஓகே, வெறும் சயின்டிஸ்டா மட்டும் இருந்தா வாழ்க்கை வாழணும்னு அதுக்கு இது வரும். இப்ப ரெண்டையும் டுகெதர் யூஸ் பண்ணணும், இவ்வளவுதான். ரைட்? அதை எப்படி பார்க்கலாமா? எது ரைட் பிரெயின், எது லெஃப்ட் பிரெயின் அப்படிங்கிறத சின்னதா பார்க்கலாம். ஒரு கதை. நீங்க இப்ப ஒரு ராஜாவை பாக்குறீங்க. ஒரு ராஜா, இந்த ராஜா வந்து ஒரு பெரிய பேலஸ்ல மேல இருக்கார். ஒரு பேலஸ்ல மேல இருக்கார். இந்த ராஜாவோட தலையில ஒரு கிரவுன், கிரீடம் வச்சிருக்காரு. அதுல கிரீன் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு. இந்த ராஜா அப்படியே நடந்து வரார். அவர் வர பாதையில ரெட் கலர் கார்பெட் போட்டு அப்படியே வந்தவர் ஒரு டஜன் ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணி ஸ்டெப் இறங்கி வந்தார். இறங்கி கீழே வந்தப்போ அவருடைய லெப்ட் சைட்ல ஒரு வீரன் ஒரு பெரிய வால் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒரு வீரன், ஒரு நைட் ஹேவிங் ஸ்வார்ட் லெப்ட் சைட். அவனை கடந்து அப்படியே வர வெளியே வந்தவர் ஒரு ஹார்ஸ், ஒயிட் கலர் ஹார்ஸ். அதுல ஏறி உட்கார்ந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போற. ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்விம்மிங் பூல்ல டால்பின் டைவ் வச்சிட்டு அதை பார்த்து ரசிக்கிறார். அப்புறம் அதை கடந்து அப்படியே போறார். ஒரு மாமரம், அதுல பலாப்பழம் சைஸ்ல மாம்பழம் பழுத்து இருந்துச்சு. அதையும் பார்க்கிறார், ரசிக்கிறார். அப்படியே கார்டன்ல ரோஜா மலர்ந்திருக்கு, ரெட் ரோசஸ், அதெல்லாம் பார்க்கிறார். அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்து காலையில் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் 4 இட்லி சாப்பிட்டு அவருடைய தர்பார். ஓகே, தட்ஸ் ஆல் தி ஸ்டோரி. கதை முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஓகே, ராஜா எங்க இருந்தாரு முதல்ல? பேலஸ். ஓகே, ராஜாவோட தலையில ஒரு கேப் போட்டிருந்தாரு தானே? கிரவுன்ல ரெட் கலர் ஸ்டோன் இருக்கா? கிரீன் கலர் ஸ்டோன். கிரீன் கலர் ஸ்டோன். ஓகே, அவர் நடந்து வர பாதையில
கிரீன் கலர் மேட் போட்டுருக்குல்ல மேட்சிங்க Red Red carpet. color. ரெட் கார்பெட் ரைட் Red ஓகே carpet. ஓகே அப்படியே ஒரு 10 படியை கடந்து வந்துட்டாரு அப்படித்தானே ஒரு Twelve dozen steps. Stairs. Touch. 12 numbers ஓகே கீழே வந்தோன்னா ரைட் சைடுல அவரோட நைட் இருக்காரு Left Left side. side, sir. Left side ல knight with sword. ஓகே ஸ்வாட் வச்சிட்டு இருக்காரு ஓகே வெளியில வந்தாச்சு ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்து போறதா White 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 horse. ஹார்ஸ் என்ன ஹார்ஸ் என்ன கலரு white color, sir. White horse. ஓகே இந்த ஒயிட் கலர்ல ஹார்ஸ் வச்சிருந்த ஒரு கிங் யாருக்கா ஞாபகம் இருக்கா உலக புகழ் பெற்ற ஒரு அரசர் Alexander. அலெக்சாண்டர் அந்த ஹார்ஸ் பேர் தெரியுமா சரியா சார். துசி பேலஸ் குட் துசி பேலஸ் ஓகே நமக்கு இந்தியா மீது படையெடுத்து வந்தப்போலாம் அதில் தான் வந்தோம் கிரீக்ல இருந்து ஓகே சோ அந்த ஹார்ஸ்ல ஏறி அப்படியே போயிட்டு இருக்கப்ப ஸ்விம்மிங் பூல்ல crocodile இருந்துச்சு நிறைய Dolphin, sir. Dolphin. சரி அதுக்கப்புறம் பலாமரம் தானே பார்த்தேன் Mango. மாம்பழம். மாம்பழம். மாம்பழம், sir. ஆனா பலாப்பழ சைஸ்ல இருந்துச்சு ஓகே ரைட் அதுக்கப்புறம் அங்க ஒயிட் ரோசஸ் தான் Red rose. Red rose. Red rose. ஓகே சரி கடைசியா ஒரு 4 சப்பாத்தி தானே சாப்பிட்டேன் நாலு இட்லி சாப்பிட்டேன். 4 இட்லி, sir. ஓகே Breakfast கம்ப்ளீட் பண்ணிட்டார், sir. ஓகே இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல ராஜா அப்படின்னு உடனே அந்த ராஜாவை படமா உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்தது எதுன்னா ரைட் இமேஜஸ் இப்பதான் சொன்னல இமேஜஸ் தாட்ஸ் எங்க கிரியேட் ஆகுது காது வழியா ராஜான்ற சவுண்ட் உள்ள வந்தோடனே அங்க இமேஜ் வருது அது ஒரு ராஜா உங்க நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜாவை நீங்க டிசைன் பண்ணிருப்பீங்க ஓகே ஒருத்தர் குண்டா இருப்பாரு ஒருத்தர் லீனா இருக்கலாம் அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்களுடைய இமேஜினேஷன் அந்த ராஜாவோட கிரவுன் அப்படின்ன உடனே அந்த கிரவுன் அது ஒரு டிசைன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதுல கிரீன் கலர் போதும் மியூட் பண்ணிருங்க இந்த பிரச்சனை தான் வரக்கூடாது அன்மியூட் பண்ணா உடனே மியூட் பண்ண கத்துக்கணும் நான் பேச ஆரம்பிச்சா அங்க லாக் பண்ணிடுறேன் ஓகே சரி அவர் வர பாதையில கார்பெட் அப்படியே பாக்குறீங்க ரெட் கலர்ல தெரியுது அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் பாக்குறீங்க கீழே வந்து ஸ்வாட் நின்றுட்டு இருக்கிறது பாக்குறீங்க எல்லாமே இமேஜஸ் அந்த ஹார்ஸ் ஒயிட் கலர்ல பாக்குறோம் இது எல்லாமே கிரியேட்டிவ் அப்போ இத பண்ணது ரைட் பிரெயின் நான் திருப்பி கேட்கும் போது தப்பு தப்பா கேட்கிறேன் ஆனா சரியான சார் உங்க டியூட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்துருங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களால பண்ண முடியல இது ஒவ்வொருத்தரும் கிளாஸ்ல நான் முதல்ல சொன்னதே இதுதான் இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க அன்மியூட்ல வைக்கிறீங்க நான் ஒவ்வொருத்தர் பேரை கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப ஷேமா இருக்கும் அதனால ரொம்ப முக்கியம் நீங்களே அதை கோஆபரேட் பண்ண கத்துக்கணும் இது சின்ன பிள்ளைங்கள பெரியவங்களே இந்த தப்பு பண்றோம் இதை கொஞ்சம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை அவாய்ட் பண்ணோம் திஸ் இஸ் மஸ்ட் ஓகே சோ அப்ப உங்களுடைய நான் தப்பா கேள்வி கேட்டாலும் சரியான பதிலை உள்ளுக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்கறது லெஃப்ட் சோ இது ரெண்டும் டுகெதர் இதுதாங்க ஸ்டோரி கிரியேஷன் அப்ப நம்ம படிக்கிற பாடம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இதுதான் பேசிக் சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறதுல இவ்வளவு போதும் ரைட் இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம் டைம் என்னாச்சுன்னு பண்ணிடுறேன் டைம் என்ன சார் 9:08 சார் 9:08 9:08 நான் 8 நிமிஷம் எக்ஸஸா போயிட்டேன் ஓகே சாரி நான் இன் டைம் அதே மாதிரி இன் டைம்ல கம்ப்ளீட் பண்ணுவேன் நான் டைம் பார்க்காத விட்டதுனால வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
திஸ் போதும் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க. நாம மீண்டும் நாளை சந்திப்போம். இதே 8 o'clock. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க